ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இப்போ ரெய்னி சீசன், அதாவது மழைக்காலம். அதனால் ரெயின் சம்மந்தமாக, மழை சம்மந்தமாக உள்ள வொக்காபுலரி, அதாவது வார்த்தைகள் கொஞ்சம் பார்ப்போம். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெயினை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, என்னுடைய வீடியோக்களை பேஸ் பண்ணி நான் 2 புக்ஸு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். எ ப்ராக்டிக்கல் கைட் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வால்யூம் 1 அப்படின்ட்டு, வால்யூம் 2 அப்படின்ட்டு. இந்த வால்யூம் 1 பிரிண்ட் பண்ண காப்பீஸ் எல்லாம் டக்குன்னு விற்று போச்சு, ஏகப்பட்ட டிமாண்ட் இருந்தது. அதுக்கு பிறகு வால்யூம் 2 நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதை விற்க ஆரம்பிச்சிருக்கேன். அது தீர்றதுக்கு முன்னால் நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. அது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஆனால் தற்சமயம் மழை காரணமாக 2 நாளாக அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த மழை முடிஞ்ச பிறகு கிடைக்கும், ஸ்டாக்கு இருக்குது, கிடைக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். வால்யூம் 1 ரீப்ரிண்ட் ஆர்டர் கொடுத்ததுனால அது கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஆக 2 புக்குமே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நல்லா பயனடைகிறாங்க. அதனால் நீங்களும் வாங்கி பயனடைங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்ப்போம். இட் ரெயின்ஸ் இன் அக்டோபர் டு டிசம்பர் இன் சென்னை. சென்னையில் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம். இட் ரெயின்ஸ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எப்போதும் வழக்கமாக ஒரு ரொட்டீன் மேட்டரை பற்றி பேசும்போது, ஏன்னா இந்த மழை வருஷம் இந்த சமயத்தில் தான் வருது, அதனால் அது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ இட் ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட்ஸ் ரெய்னிங் நவ். இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு இட்ஸ் ரெய்னிங் நவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் சென்டென்சஸ், த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஹஸ் செட் இன். ஹேஸ் செட் இன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தொடங்கி உள்ளது அப்படின்ட்டு. ஏற்கனவே அது முடிஞ்சு போன காரியம் தொடங்கிருச்சு, இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி உள்ளதுக்கு அந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் தான் போடணும். ஸோ ஹேஸ் செட் இன் அப்படின்னு சொல்கிறோம். த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஹேஸ் செட் இன் அப்படிங்கிறது தான் கரெக்டான எக்ஸ்ப்ரெஷன். நெக்ஸ்ட் இட்ஸ் பீன் ரெய்னிங் இன்செசன்ட்லி சின்ஸ் மார்னிங். இன்செசன்ட்லி அப்படின்னா இடைவிடாது, அதாவது கண்டினியூவஸாக அப்படிங்கிறது தான். ஸோ இட் ஹஸ் பீன் ரெய்னிங் இன்செசன்ட்லி சின்ஸ் மார்னிங். காலை முதல் இடைவிடாது மழை பெய்து வருகிறது அப்படிங்கிறதுக்கு இன்செசன்ட்லி அப்படின்னா கண்டினியூவஸ்லி அப்படின்னு அர்த்தம். இட் ஹஸ் பீன் ரெய்னிங் நான் ஸ்டாப் த்ரூஅவுட் த டே. இப்படி கூட சொல்லலாம். நான் ஸ்டாப்பு அப்படின்னாலும் ஸ்டாப் ஆகாமல், அதாவது இடைவிடாது அப்படின்னு தான் அர்த்தம். 2 ஒன்று தான். ஸோ இட் ஹஸ் பீன் ரெய்னிங் நான் ஸ்டாப் த்ரூஅவுட் த டே அப்படின்னு சொல்லலாம். த்ரூஅவுட் த டேனா நாள் முழுவதும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ ஹெவி டவுன் போர். மழைக்கு டவுன் போர் அப்படின்னு சொல்லலாம். போர் அப்படின்னா ஊற்றுறது, டவுனுன்னா கீழே ஊற்றுறது, அதாவது கனமழை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இது ஒரு கனமழை, இட்ஸ் அ ஹெவி டவுன் போர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இட்ஸ் போரிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம். சோவென்று மழை பெய்யுது, இட்ஸ் போரிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஹெவி ரெயின் அப்படின்னா கடும் மழை, இல்லாட்ட கனமழை, ஹெவி ரெயின். ஹெவி ரெயின் கப்பிள்ட் வித் தண்டர் அண்ட் லைட்னிங். தண்டர் அப்படின்னா இடி, லைட்னிங்னா மின்னல். இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. ஹெவி ரெயின் கப்பிள்ட் வித் தண்டர் அண்ட் லைட்னிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னாலும் அர்த்தம் கனமழை பெய்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இடியம். இடியம்னா என்னென்னா அதுக்கு டைரெக்டாக மீனிங் இருக்காது, இன்டைரக்டாக தான் இருக்கும். கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் பாருங்கள், பூனையும் நாயும் அப்படின்னு வருது. அப்படி டைரெக்டாக உள்ள பொருள் கொள்ளக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா பெரிய மழை, ஹெவி ரெயின்ஸு, அப்படி அதுக்கு தான் இதுக்கு சொல்கிறோம். கண்டினியூஸாக பெய்யுது, அதுக்கு தான் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ், கனமழை பெய்கிறது. இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ரெய்னிங் பக்கெட்ஸ் அவுட் தேர் அப்படின்ட்டு. பக்கெட்னா வாளியிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி கொட்டுன்னு மழை பெய்யுது அப்படிங்கிறது தான் அந்த இட்ஸ் ரெய்னிங் பக்கெட்ஸ் அவுட் தேர் அப்படின்னு சொல்லலாம். வெளியே வாளியிலிருந்து தண்ணீரை கொட்டுவது போல மழை பெய்கிறது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு அதே இது இட்ஸ் பக்கெட்டிங் டவுன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பக்கெட்டை வேர்பை யூஸ் பண்ணி கூட சொல்லலாம். இட்ஸ் பக்கெட்டிங் டவுன்னா வாளியிலிருந்து தண்ணீரை கொட்டுவது போல மழை பெய்கிறது அப்படின்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் வந்து டாரன்ஷியல் ரெயின். டாரன்ஷியல் ரெயின்னா பெரும் மழை. டாரன்ஷியல்னா ரொம்ப பலத்த மழைக்கு தான் டாரன்ஷியல் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் கம்மிங் டவுன் ஹெவிலி அவுட் தேர். கம்மிங் டவுன் அப்படின்னாலும் சொல்லலாம். இட்ஸ் கம்மிங் டவுன் ஹெவிலி அவுட் தேர். அவுட் தேர் அப்படின்னா அவுட் சைட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பில்டிங்க்கு உள்ளே இருந்து பேசுகிறீங்க, வெளியே வந்து இப்படி மழை பெய்யுது அப்படிங்கிறத இப்படி சொல்லலாம். இட்ஸ் கம்மிங் டவுன் ஹெவிலி அவுட் தேர் அப்படின்னு சொல்லலாம். ஹெவன்ஸ் ஓப்பன்ட் அப்படின்ட்டு, அதாவது வானமே திறந்து வெடிச்சு இல்லாட்ட திறந்து போனது போல் மழை பெய்கிறது அப்படின்ட்டு, வானமே பிளந்து மழை பெய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஹெவன்ஸ் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் ட்ரிஸ்லிங். ட்ரிஸ்லிங் அப்படின்னா தூறுது, தூவானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ட்ரிஸ்லிங். அதான் இட்ஸ் ட்ரிஸ்லிங் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் இன்க்ளமெண்ட் வெதர். இன்க்ளமெண்ட் வெதர்னா பேட் வெதர், மோசமான வானிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அது வந்து மோசம், எப்போ பார்த்தாலும் க்ளௌடியாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் நசு நசுன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் நேரம் பெய்யுது பிறகு பெய்யாமல் இருக்குது, பிறகும் வருது. இன்க்ளமெண்ட் வெதர், பேட் வெதர் தான் இன்க்ளமெண்ட் வெதர் அப்படின்னு சொல்லலாம். அன்பிரடிக்டபிள் வெதர் கண்டிஷன். அன்பிரடிக்டபிள் வெதர் கண்டிஷனா ஒரு கணிக்க முடியாத வானிலை. இப்போ மழை வருமா மழை வராதான்னு கணிக்க முடியலை. ஸோ மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடை எடுக்காமல் நீங்கள் நடந்து போகிறீங்க, திடீர்னு மழை வந்துடுது, மழையில் மாட்டிக்கிறீங்க. அதுதான் அன்பிரடிக்டபிள் வெதர் கண்டிஷன் அப்படின்னா. ப்ரெடிக்டபிள்னா கணிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். இன்டர்மிட்டன்ட் ரெயின். இன்டர்மிட்டன்ட் ரெயின்னா இடையிடையே மழை, கொஞ்ச நேரம் பெய்யுது நின்று போகுது, அதுக்கப்புறம் பெய்யுது நின்று போகுது, அதுதான் இன்டர்மிட்டன்ட் ரெயின் அப்படின்னு பேர். இட்ஸ் பீன் ரெய்னிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் டே. ஆன் அண்ட் ஆஃப், ஆன்னா பெய்யுது, ஆஃப்னா நின்று போகுது. ஸோ இட் ஹஸ் பீன் ரெய்னிங் ஆன் அண்ட் ஆஃப் ஆல் டே, நாள் முழுவதும் அப்படின்ட்டு. தேர் வாஸ் இன்டர்மிட்டன்ட் ரெயின் ஷவர் த ஹோல் ஆஃப் டுடே. ரெயின் ஷவர் அப்படிங்கிறது சாரல் மழை அப்படின்னு வேணால் சொல்லலாம், எல்லாம் மழை சம்மந்தமாக உள்ளது தான். இன்று முழுவதும் அவ்வப்போது சாரல் மழை பெய்தது. இன்டர்மீடியட்னா அவ்வப்போது. ஸோ ரெயின் ஷவர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஹோல் ஆஃப் டுடே, இன்னைக்கு முழுவதும். ஸ்கேட்டர்ட் ஷவர். ஸ்கேட்டர்ட்னா செதறி கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ரூமில் கண்ட மணிக்கு போட்டு வச்சிடுறாங்க பையங்க, அப்போ ஸ்கேட்டர்டாக இருக்குது, அதாவது பரவலாக இருக்குது, செதறி கிடக்குதுன்ட்டு. அதே தான் ரெயினுக்கும் சொல்லலாம். ஸ்கேட்டர்ட் ரெயின்னா பரவலாக இருக்குது, செதறி கிடக்கு, அதாவது இங்கே அங்கேயும் இங்கேயும் அப்படி இருக்குது மழை, அதுக்கு தான் ஸ்கேட்டர்ட் ரெயின் அப்படின்ட்டு. ஸோ இட்ஸ் அ ரெக்கார்ட் ரெயின்ஃபால் திஸ் இயர். ரெக்கார்ட்னா அதாவது வரலாறு காணாத மழை, இந்த வருஷம் வரலாறு காணாத மழை பெய்தது அப்படின்ட்டு. ரெக்கார்ட் ரெயின்ஃபால் திஸ் இயர் அப்படின்னு சொல்லலாம். தேர் ஆர் டார்க் கிளவுட்ஸ் இன் த ஸ்கை. டார்க்னா கருமேகமாக இருக்கிறது. ஸோ டார்க்னா வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கிறது அப்படின்னா ஓகே, இருண்ட வானம் அப்படின்னு கூட சொல்லலாம், கருமேகங்கள் உள்ள வானம். ஸோ there are dark clouds in the sky. It will rain any time. எப்போனாலும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறீங்க. மேலும் பார்ப்போம். Next sentence is, take your umbrella. It looks like it's going to rain. உன் குடையை எடுத்துக்கொள். It looks like it's going to rain. மழை பெய்யும் போல் இருக்கிறது. It looks like it's going to rain அப்படின்னு சொல்கிறீங்க. Rain doesn't seem to let up. let up அப்படின்னா விட்டபாடு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெயின் டசன்ட் சீம் டு லெட் அப், மழை விடுவதாக தெரியவில்லை, மழை விட்டபாடு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. டசன்ட் சீம் டு லெட் அப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஐ காட் வெட் இன் த ரெயின். வெட்னா நனைந்து விட்டேன் அப்படின்னு அர்த்தம், மழையில் நனைந்து விட்டேன். ஐ காட் ட்ரென்ச்ட் இன் த ரெயின். ட்ரென்ச்னாலும் நனைந்து தான், தொப்பு தொப்பாக நனைந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு ட்ரென்ச்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காட் ட்ரெஸ்ட் இன் த ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் கம்ப்ளீட்லி சோக்ட் அப்படின்ட்டு சொல்லலாம். சோக்டுனா ஊறப்படுறதுன்னு அர்த்தம், அதாவது நனைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். நான் முற்றிலும் நனைந்து விட்டேன். ஐ எம் கம்ப்ளீட்லி சோக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காட் சோக்ட் டு த போன். போன்னா எலும்பு வரைக்கும் நனைஞ்சு போயிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா தனி உள்ள நம்ம தோலுக்கு உள்ளே போய் எலும்பை டச் பண்ணிடுச்சு, அந்த அளவுக்கு மழை, சோக்ட் ஆகிட்டேன் அப்படின்ட்டு, நனைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது, நான் முழுக்க நனைந்து விட்டேன் அப்படிங்கிறது தான். ஐ காட் சோக் டு த போன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வி காட் காட் இன் அ டவுன் போர். காட்னா
தண்ணி மழையில் சிக்கி கொண்டோம் அப்படின்ட்டு. காட்னா பிடிக்கிறது, பிடித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு வந்து இப்படி தான், பெருமழையில் சிக்கி கொண்டோம் அப்படிங்கிறதுக்கு. ஸோ வி காட் காட் இன் த டவுன் போர், வி காட் காட் இன் அ டவுன் போர் அப்படின்னு சொல்லலாம். பிட்டப்பேட்டர் ரெயின் ட்ராப்ஸ், இப்படி ஒரு நர்சரி ரைம் கூட இருக்குது. பிட்டப்பேட்டர் அதாவது சடசடன்ட்டு சின்ன துளிகள் ட்ரிஸ்ஸில் வரும்போது ரூஃபில் இருக்குது, இல்லாட்டக்கு தரையில் விழுகுது, அந்த சத்தம் லேசாக கேட்குது, டப டப டபன்னு சத்தம் கேட்குது, சடன்னு சத்தம் கேட்குது. அதுக்கு தான் பிட்டப்பேட்டர் ரெயின் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட்னால் வானிலை முன் அறிவிப்பு, வெதர் ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சென்டென்ஸ் அவங்க, அதாவது நீங்கள் டிவியில் ரேடியோ இதிலெல்லாம் சொல்லுவாங்க, வெதர் ஃபோர்காஸ்ட் சொல்லுவாங்க வானிலை அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், லைட் டு மாடரேட் ரெயின் இஸ் ப்ரெடிக்டட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட் டு மாடரேட், கொஞ்சமாக இல்லாட்டா ஒரு பாதி அளவு, ஒரு மாடரேட்டாக அப்படின்ட்டு வந்து ரெயின் வந்து ப்ரெடிக்டட், கணிக்கிறாங்க. ப்ரெடிக்டட்னா கணிக்கிறது. ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ், கொஞ்ச நாளுக்கு இருக்கும், சிறிதாகவும் கொஞ்சம் பெரிதாகவும் இருக்கும் மழை அப்படின்ட்டு. ஸோ எ மீட்டியோராலஜிஸ்ட் அது வந்து எ பர்சன் ஹூ ஸ்டடீஸ் த வெதர் கண்டிஷன், அதாவது வானிலை ஆய்வாளர், வானிலை நிபுணர் அப்படின்னு கூட சொல்லலாம், மீட்டியோராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீ டெல்ஸ் த பீப்புள் வாட் த வெதர் வில் பி லைக், வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு பேர் தான் மீட்டியோராலஜிஸ்ட் அப்படின்ட்டு. மீட்டியோராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ மீட்டியோராலஜிக்கல் ஸ்டேஷன் அப்படின்னு இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் ஒன்று இருக்குது, மீனம்பாக்கத்தில் ஒன்று இருக்குது இன் சென்னை. ஸோ மீட்டியோராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஹெயில் ஸ்டார்ம்னா ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லலாம். ஸோ சில பேர் பார்த்துருப்பீங்க, அது வந்து ரொம்ப காமன் சைட் இல்லை, இருந்தாலும் பெய்யும், திடீர்னு பனிக்கட்டியாக விழும். அதுக்கு பேர் வந்து ஆலங்கட்டி, பனிக்கட்டியாக விழும். மழை தண்ணி விழுறது போல் பனிக்கட்டி விழும், சின்ன சின்ன உருண்டையாக விழும். ஸோ அதுக்கு பேர் வந்து ஹெயில் ஸ்டார்ம் அப்படின்ட்டு பேர். நெக்ஸ்ட் வந்து வாட்டர் லாகிங்னா தண்ணி அடைச்சி போய் தேங்கிடுறது. தண்ணி அடைச்சி போய் தேங்குறதுக்கு பேர் வந்து வாட்டர் லாகிங் அப்படின்னு பேர். ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னா பள்ளத்தில் நிறைய தண்ணி தேங்கிடுறது. ஸோ பள்ளமாக இருக்குது, பெரிய பள்ளம் சின்ன பள்ளமாக இருக்குது, அதில் ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர்னால் தேங்கிறது, பள்ளத்தில் தண்ணி தேங்கிறதுக்கு ஸ்டாக்னேஷன் ஆஃப் வாட்டர். அப்புறம் இன்னண்டேஷனா அப்படி வெள்ளமாக வந்துருச்சு, எங்கே பார்த்தாலும் தண்ணி, அதாவது எங்கே பார்த்தாலும் தண்ணி அப்படிங்கிறது தான் இன்னண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளட்டிங் அப்படிங்கிற மாதிரி, ஃப்ளட்டிங்னாலும் வெள்ளம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னண்டேஷன், ஃப்ளட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட் யோர் பைக் கேர்ஃபுல்லி, உங்கள் பைக்கை கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ரோட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் பாட் ஹோல்ஸ் அண்ட் படில்ஸ் ஆஃப் வாட்டர். பாட் ஹோல்ஸ்னால் குண்டும் குழியுமாக இருக்கிறது, படில்ஸ் ஆஃப் வாட்டர்னால் அதில் தண்ணி தேங்கி இருக்குது. ஆனால் அது எவ்வளவு ஆழம் இருக்குன்னு தெரியாது, பைக்லாம் போனால் கொஞ்சம் டேஞ்சரஸு, அதனால் கொஞ்சம் காஷன் பண்ணுறாரு, வார்ன் பண்ணுறாரு. ஸோ ரைட் யோர் பைக் கேர்ஃபுல்லி, ரோட்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் பாட் ஹோல்ஸ் அண்ட் படில்ஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ் ஆர் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட் டு அவாய்டு ஃப்ளட்டிங். சென்னையில் எங்கே பார்த்தாலும் தோண்டி போட்டு இருக்குது, அது வேறு கஷ்டமாக இருக்குது, எல்லாம் இன்கம்ப்ளீட் ஒர்க். ஸ்டார்ம் வாட்டர் நல்ல எண்ணத்தோடு தான் செய்கிறாங்க. ஸ்டார்ம் வாட்டர் ட்ரைனேஜ், தண்ணி வடியணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த ட்ரைனேஜ் செய்கிறாங்க. தண்ணி வெள்ளப்பெருக்கை தவிர்க்கும் வகையில் மழைநீர் வடிகால் தான் அந்த ட்ரைனேஜ் அப்படிங்கிறது, வடிகால் அமைக்கும் பணி நடந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி நல்ல வேர்ட்ஸும் பார்த்துட்டோம், அதுக்குள்ளே ரிலேட்டட் சென்டென்சஸும் பார்த்துக்கிட்டோம். இதை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த நேரத்தில், மழை உள்ள நேரத்தில் சாதாரண ஸ்மால் டாக்ஸ் வரும்போது ஒருத்தரோட பேசுகிறீங்க, நல்ல வேர்ட்ஸ் போட்டு பேசலாம். இந்த வாட்டர் லாகிங், ஸ்டார்ம் வாட்டர், இன்னண்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஸோ டவுன் போர், ஹெவி டவுன் போர், போரிங் டவுன், பிறகு இட் ரெயின்ஸ் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்லாம் கூட சொல்லலாம். பிறகு ட்ரிஸ்லிங்னா தூறல். இப்படி நல்ல வேர்ட்ஸ்லாம் போட்டு நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு இந்த லெசன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் யூ லைக் த வே ஐ டீச் யூ. If you do so, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.